Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam, amma ba'd. Faqala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa kullan naqussu 'alaika min anba'ir rusuli ma nuthabbitu bihi fu'adaka wa ja'aka fi hadhihi al-haqqu wa mau'izatun wa dhikra lil mu'minin. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, inna khairat tabi'ina rajulun yuqalu lahu Uwais aw kama qala alaihi salatu wassalam. அளவற்ற அருளாளனும் நெகிரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் மாபெரும் கருணை நம் உயிரினும் மேலான அகிலத்தின் ஜோதி அண்ணல் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்கள் மற்றும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், அதுபோல் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை ஏவினார்களோ அதை செயல்படுத்தி எதை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து மிக உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் ஹூது என்ற அத்தியாயத்தில் 120வது திருவசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான், நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த இறை தூதர்களுடைய சரித்திரங்களை உங்களுக்கு முன்னால் நாம் எடுத்து சொல்வது மூலமாக உங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துகின்றோம் என்பதாக கூறுகின்றான். முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சரித்திரங்களை உங்கள் மீது கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் உறுதி பெறுகின்றது. அதன் காரணமாக உங்களுக்கு நாம் கூறுகின்றோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். சூஃபியாக்களின் தலைவர் சையீது சூஃபி ஹதரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவிடத்தில் அவர்கள் அடிக்கடி சொல்வார்களாம், அல்லாஹு தாலா முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், நாதாக்கள், வலிமாவுடைய சரித்திரங்களை படிப்பதின் மூலமாகவும் அவருடைய சரித்திரங்களை கேட்பதின் மூலமாகவும் நம்முடைய உள்ளங்கள் உறுதி பெறுகின்றன, நம்முடைய ஈமானுக்கு அது உரமாக இருக்கின்றது என்பதாக சொல்வார்களாம். அவரிடத்தில் கேட்கும்பொழுது, இதை எதை அடிப்படையாக கொண்டு கூறுகின்றீர்கள், எந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு கூறுகின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது சொல்வார்கள், ஒக்குல்லன் நக்குஸ்ஸு அலைக்க மின் அம்பாயிர் ருசுலி என்ற ஆயத்து தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்பதாக சையீது சூஃபி ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் இறைநேசராகவும் இந்த உலகத்தில் மிக உன்னதமான கண்ணியமான உயர்ந்த வாழ்வையும் பெற்றிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன்னுடைய புனிதமான நாவினால் ஹைருத் தாபி என்பதாக போற்றப்பட்ட உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு மகத்தான பாடங்களையும் படிப்பினைகளும் மாத்திரமல்லாமல் அந்த சரித்திரங்களை கேட்பதின் மூலமாக நம்முடைய உள்ளம் உறுதி பெறுகின்றது, நம்முடைய ஈமானுக்கு உரமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தந்தை பெயர் ஆமிர் என்பதாகவும்
என்ற அடிப்படையில் உவைஸ் இப்னு ஆமிர் என்பதாக கூறப்படுகின்றது. கர்ணை என்பது அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெயராக இருப்பதால் உவைசுல் கர்ணி என்பதாக அறியப்படுகின்றார்கள். அவர்கள் யமன் நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். யமன் என்பது மதினாவிலிருந்து கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பகுதியாகும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம் என்பதாக கூறும் பொழுது, ஓசில் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு வயது முதிர்ந்த தாயார் இருந்தார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தது, ஒரு பொறுப்பு இருந்தது. அவர்களை தவிர அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு வேறு யாரும் இல்லாத நிலையில் தன் தாயாருக்காக வேண்டி பணிவிடை செய்ய வேண்டிய கடமை இருந்ததன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அருமையானவர்களே, அவர்கள் காலத்தில் வாழ்ந்தும் கூட அவர்களை பார்க்க முடியாத நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முஹப்பத்தோடும் இஷ்கே ரசூலோடும் செயலாளர் அவர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவது போல இஷ்கே ரசூலோடும் முஹப்பத்தே ரசூலோடும் ஓய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு தடவை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யமனுடைய திசையை பார்த்து புன்முறுவல் பூத்தவர்களாக அந்த யமன் நாட்டிலிருந்து இறைநேசர் ஒருவருடைய ஒரு நறுமணம் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அவர் என் மீது என்னை பார்க்கவில்லை. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையினுடைய கருத்து, என்னை பார்க்காவிட்டாலும் கூட என் மீது அதிக முஹப்பத்தும் அதிக பிரியமும் அதிக நேசமும் அவர்கள் என் மீது கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், அவருடைய துஆவை அல்லாஹு தஆலா உடனடியாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இஜாபத்து துஆ என்பதாக துஆ கபூலாகக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கின்றார். அவர் துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அதை உடனே அங்கீகரித்து கொள்வான். அந்த அடிப்படையில் அவருடைய துஆவின் மூலமாக என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த முதர் இன்னும் ரபியா குலத்தை சார்ந்தவருடைய ஆடுகளுடைய ரோமத்தின் எண்ணிக்கை அளவு அல்லாஹு தஆலா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களை மன்னிப்பான் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், துனியாவில் வேண்டுமானால் அவர்களை யாரும் அறியாதவர்களாக இருக்கலாம், அவர்களை யாருக்கும் தெரியாது. ஆனால் வானலோகத்தில் அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அவருடைய உயர்வையும் மேன்மையும் அவருடைய கண்ணியத்தையும் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது எவ்வளவு முஹப்பத்தோடு இருக்கின்றார்கள், அன்போடு இருக்கின்றார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கக்கூடிய அந்த செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் உணர்ந்து பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, பொதுவாகவே சஹாபாக்களும் சரி தாபியன்களும் சரி முன்னால் வாழ்ந்த அந்த நல்லவர்கள் சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக முஹப்பத்தோடும் அன்போடும் நேசத்தோடும் தான் இருந்தார்கள். அளவு கடந்த அன்போடும் அளவு கடந்த நேசத்தோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வரிசையில் ஓய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக நேசமும் அன்பும் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை நம்முடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான், உஹதுடைய யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹதுடைய யுத்தம் நடைபெற்றது. மிக கடுமையான ஒரு போர், கடினமான ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய தலையில் இருந்த கவசம் உடைக்கப்பட்டு
அவருடைய முகம் காயப்படுத்தப்பட்டு அவருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதாக நாம் அறிகின்றோம். அருமையானவர்களே, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவம். உஹதுடைய அந்த யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த செய்தியை விவரிக்கக்கூடிய நேரத்தில் சில கிதாபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில கிதாபுகளில் அவருடைய முன் பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதாகவும், இன்னும் சில கிதாபுகளில் அவருடைய கீழ்வரிசை பல்லில் வலது பக்கத்துடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதாகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் அறியாத ஒரு காலம் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு உணர்ந்த அவர்கள் தன்னுடைய பல்லை ஒவ்வொரு பல்லாக உடைத்து கொண்டாக என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பல்லாக எவ்வாறு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்குமோ, முன் பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்குமோ, கடவாப்பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்குமோ, அதே போன்று மேல் பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்குமோ, கீழ்பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்குமோ என்பதாக உணர்ந்து தன்னுடைய முழு பல்லையும் கிட்டத்தட்ட 32 பற்களையும் உடைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஒரு சின்ன தலைவலி வந்தால் நம்மால் பொறுக்க முடியவில்லை, ஒரு சின்ன கண்வலி வந்தால் நம்மால் பொறுக்க முடியவில்லை, ஏன் பல்வலி வந்தால் கூட நம்மால் பொறுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் 32 பற்களையும் உடைத்தால் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனையும் எவ்வளோ பெரிய சிரமமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட நபியின் மீது கொண்ட அந்த முஹப்பத், அந்த இஷ்கு, அந்த அன்பு அவர்களுடைய அந்த பல்லை உடைக்க தூண்டியது என்பதாக பெருமக்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இறை நேசர்களுக்கும் வலிமார்கள் என்பதாக சொல்லப்படக்கூடிய இறை நேசர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது, ஒரு ஆத்மீகமான தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பை யாரும் அறிய மாட்டார்கள். சில மூடர்கள் கூட, உலக முஸ்லீம்கள் கூட அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கக்கூடிய நல்லவர்கள் கூட அந்த இறை நேசர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பை யாரும் முழுமையாக அறிய முடியாது. அந்த அடிப்படையில் சில பேர்கள் குறையுட சொல்ல முடியும். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு, ஆன்மீகமான ஒரு தொடர்பு இருந்தது என்பதை ஹதீஸின் மூலமாக, வரலாற்றின் மூலமாக நாம் உணர முடிகின்றது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபமுருஹு ஃபல்யஸ்தக்ஃபிர் லக்கும், அவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக வேண்டி மகபரத்து வேண்டி துவா செய்ய சொல்லும்படி கேளுங்கள் என்பதாக உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி குறிப்பிட்டு காட்டினார்கள். உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை யாராவது சந்தித்தால் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுவதற்காக வேண்டி துவா செய்யும்படி வேண்டுகோள் விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அவர்களை நீங்கள் சந்தித்தால் ஃபமுருஹு ஃபல்யஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுமாறுங்களை சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அருமையானவர்களே, நீண்ட நெடிய செய்தி, நேரம் குறைவாக இருப்பதால் சுருக்கமாக குறிப்பிட்டு காட்டுகின்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி போகின்றார்கள். எளிமையாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசிய அளவுக்கு, அவருடைய சிறப்பையும் மேன்மையும் புகழ்ந்து பேசிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதராக பார்க்கப்படவில்லை. சாதா சீதாவாக எளிமையான முறையில் ஆளுகளை மேய்க்கக்கூடியவர்களாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றார்கள். நீண்ட நெடிய செய்தி.
அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று சலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், அவருடைய புனிதமான போரிவை உங்களுக்கு தந்தார்கள். மாத்திரமல்லாமல் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறிது தூரம் சென்று சஜிதாவில் இருந்து இந்த உம்மத்துக்காக வேண்டி, இந்த உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்தார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஜிதாவில் இருந்து இந்த உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள். நீண்ட நேரம் துவா செய்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், ஒரு கால் அந்த சஜிதாவிலேயே அவர் இறந்து போய்விட்டாரோ, அந்த சஜிதாவிலேயே வஃபாத்தாகி விட்டார்களோ என்பதாக உணர்ந்து அருகாமையில் சென்று லேசாக தட்டினார்கள். உடனடியாக அவர்கள் இருந்து உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, சிறிது நேரங்கள் நீங்கள் தாமதித்திருக்க கூடாதா? இந்த சமுதாயத்துடைய முழு சமுதாயத்துடைய உம்மத்துக்காக வேண்டி, முழு மக்களுடைய உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டேன். அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடிய சமயத்தில், என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னை எழுப்பிவிட்டீர்களே என்பதாக மனம் வருந்தினாக என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன். அல்லாஹுக்கும் இறைநேசர்களுக்கும் மத்தியில் ஒரு ஆத்மீகமான தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பை யாரும் அறிய முடியாது. அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் தான் மட்டும்தான் தெரியும் என்ற வகையில் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட மிக எளிமையாக சாதா சீதாவாக பங்கரையான முறையில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாக என்பதாக நாம் அறிகின்றோம். நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டியது போல நல்லவர்கள் நாதாக்குடைய வரலாறுகள் என்பது அதை படிப்பதின் மூலமாக, அந்த வரலாறுகளை கேட்பதின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் உறுதி பெறுகின்றன. நம்முடைய ஈமானுக்கு அது உரமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் செய்தனா உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாறும் கூட நம்முடைய ஈமானுக்கு உரமாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை வாசிப்போம், அவர்களை நேசிப்போம் என்பதாக கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவுபடுத்துகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.